வணக்கம் நண்பர்களே சொந்தங்களே, கிளஸ்டர் எனர்ஜிலேருந்து நான் உங்க தினேஷ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா எண்ணூரில் இருக்கோம். அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூர் தெர்மல் பவர் ஸ்டேஷன். ஓகே, ஸோ பெரிய கூலிங் டவர் உங்களால் பார்க்க முடியும். இங்கேருந்து வந்து பவர் ஜென்ரேஷன் பண்ணி அப்படியே நம்ம சிட்டிக்குள்ளே வருது பாருங்க. எவ்வளோ டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க பாருங்க டவர்ஸை வச்சு, தெரியுதுங்களா? ஸோ இது பக்கம் பார்த்தீங்கன்னா தெர்மல் பவர் ஸ்டேஷன். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளோட கடல் நல்லா கிளியரா இருக்கு பார்த்தீங்களா? ஓகே, இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம இப்போ வந்து ஒரு சோலார் செட்டப் பண்ணியிருக்கோம். என்னன்னா 5 கிலோவாட் ஹைபிரிட் செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ சோலார் மாடியூல்ஸ், பிவி மாடியூல்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா ரீனியூசிஸ் பிராண்டு 635 வாட்ஸ் டாப்கான் என் டைப் மாடல் வந்து 6 நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க நிறைய காத்தடிக்கும் அப்படின்றதுனால எஸ்எஸ் போல்ட் நெட்டு, அப்புறம் வந்து ரஸ்ட் ஃபார்மாகவும் இருக்கிறதுக்காக ஜிஐ மெட்டீரியல் தான் நம்ம இங்க எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். அதை நம்ம போய் கீழே டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம நார்த் சென்னை, அதாவது எண்ணூர் நார்த் சென்னையில இருக்கு இல்லையா? ஸோ காத்து வந்து இங்க பயங்கரமா இருக்கும், பக்கத்துலேயே கடல் இருக்கிறதுனால. ஸோ சி சேனல்ல கிளாம்ப் மெத்தட் யூஸ் பண்ணாம போல்ட் நெட் மெத்தட்ல நம்ம பேனல்ஸை வந்து லாக் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது ஜிஐ எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம்னா ரஸ்ட் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்காக ஜிஐ யூஸ் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தா பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரென்த்தா பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்ல, சிவில் பிளாக் பார்த்தீங்கன்னா 2 feet ஹைட்டு, அப்புறம் 2 feet ஹைட்டு, 1.25 feet ஈச் சைடு, நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம் இந்த ஸ்ட்ரக்சரு. மற்றபடி உள்ள போயிட்டு இன்வெர்டர் அண்ட் பேட்டரி செட்டப் எல்லாத்தையுமே பார்க்கலாம் வாங்க. ஸோ 5 கிலோவாட் ஹைபிரிட் செட்டப். ஃபர்ஸ்ட் என்ன பிராண்ட் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். டை பிராண்ட் ஹைபிரிட் இன்வெர்டர் 5 கிலோவாட் செட்டப் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். பேட்டரி லித்தியம் பெரோபாஸ்பேட், அதுவும் வந்து டை பிராண்ட் தான். கிட்டத்தட்ட 104Ah 48 வோல்ட் செட்டப். இது என்னென்னலாம் காம்பனன்ட்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் டிசிடிபி அண்ட் ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் ஏசிடிபி, அப்புறம் பேட்டரி பாக்ஸ். பேட்டரி எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்றத ஒரு ஸ்டெப்பா நம்ம பார்த்துக்கலாம். வெளியில சோலார் மாடியூல்ஸ்ல இருந்து வர்ற கேபிள் வந்து டிசி இன்புட்ல உள்ள வரும் ஆஸ் யூஷுவல். அதுக்கப்புறம் சர்ச் ப்ரொடெக்ஷன் டிவைஸ், அதுக்கு ப்ராப்பரா நம்ம தனியா கீழே எர்த்திங் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே இங்க டெர்மினேட் பண்ணி டிசிடிபியா இருக்கும். இங்க இருந்து இன்வெர்டருக்கு இன்புட் போக போகுது, டிசி சைட்ல இருந்து ஒரு இன்புட் போக போகுது. அதை நம்ம MC4 மூலியமா இன்புட் நம்ம இங்க கனெக்ட் பண்ணிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ சோலார்ல இருந்து டிசி உள்ள போயாச்சு. அடுத்தது ஏசிடிபி பாக்ஸ். நார்மலா நம்ம ஆன் கிரிட்ல இருக்கிற மாதிரியான ஏசிடிபி பாக்ஸ் இது கிடையாது. பிகாஸ் கன்சியூமரோட லோடுமே வந்து இன்டர் கனெக்ட் ஆகி வெளியில அவுட்புட்டுக்கு போற மாதிரி இந்த டிபி பாக்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்ல, இதோட சைட்ல வந்து ஒரு பைபாஸ் ரோட்டரி சுவிட்சும் இருக்கும். எதுக்காக அப்படின்னா, இஃப் எனி ப்ராப்ளம் அக்கர்ஸ், ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சு அப்படின்னா நம்ம டோட்டல் செட்டப்ல இருந்து பைபாஸ் பண்ணி அப்படியே கிரிட்டுக்கு நம்ம மாத்தி விட்டுறலாம். சரி, ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா. ஸோ இங்கேயுமே வந்து அகைன் சர்ச் ப்ரொடெக்ஷன் டிவைஸ் வித் MCB எல்லாமே ப்ராப்பரா இருக்கும். இதோட எர்த்திங்கும் தனியா நம்ம என்ன பண்ணிருக்கோம், கீழே கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலா 3 எர்த்திங் வந்திருக்கும் இல்லையா? ஸோ டிசி செட்டப் ஒரு எர்த்திங், ஏசி செட்டப் ஒரு எர்த்திங், அப்புறம் மேல லைட்னிங் அரஸ்டர் வச்சிருக்கோம், அதுக்கு ஒரு எர்த்திங். இங்க மெயினா வந்து இந்த பேட்டரி பாக்ஸை இன்டர் கனெக்ட் பண்ணும்போது இங்கேயுமே ஒரு MCB வச்சு அதுக்கப்புறம் தான் பேட்டரியை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஏசியோட ரெஃபரன்ஸ் உள்ள கிடைச்ச உடனே இந்த செட்டப் ரன் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, பவர் கட் ஆனாலுமே வந்து பேட்டரி ஸ்டோரேஜ் மூலியமா வீடை நம்ம லைவா வச்சுக்க முடியும். எல்லா டிவைஸும் ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ற மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல முக்கியமா சில பிரச்சனைகள்லாம் வரும். அது என்ன அப்படின்றத நான் மெயினா உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண விரும்புறேன். நியூட்ரல் அப்படின்றது வந்து ஹைபிரிட் செட்டப்ல மிகப்பெரிய பிரச்சனை. அதை எப்படி ஹேண்டில் பண்ணோம், இந்த சைட்ல என்னெல்லாம் நாங்கள் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணோம், அது எல்லாத்தையுமே ஒன்னா நான் கீழே போயிட்டு உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்றேன். நான் மெயின் பாக்ஸ் கிட்ட இருக்கும்போது நான் டீட்டெயில்டா சொல்றேன். ஓகே, ஸோ இங்க இருந்து டு கன்சியூமர் லோடு ஒரு நியூட்ரல் அண்ட் ஃபேஸ் இதை கீழே ரன் பண்ணி இன்னொரு MCB வச்சிருக்கோம். அந்த MCBல இருந்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி என்னன்றதை நான் சொல்லிடுறேன். நார்மல் இன்வெர்டர் பேட்டரி வீட்டில் இருக்கும் இல்லையா, கன்வென்ஷனல் சின்னதா ஒரு 1 kVA 2 kVA வச்சிருக்கும் போது அங்க மேக்சிமம் 90% எல்லாரும் பின்னாடி ஃபேஸை மட்டும்தான் எடுத்து வீட்டில் இன்புட்டா கொடுத்துருப்போம். அங்கதான் மிஸ்டேக் ஸ்டார்ட் ஆகுது. அதுல என்னென்னலாம் நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றது நான் கீழே போயிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஸோ திஸ் இஸ்
5 கிலோவாட் ஹைபிரிட் செட்டப். ஸோ இந்த இன்வெர்டரை வந்து சிங்க்ரோனைஸ் பண்ணி IoT மூலயமா நம்ம மொபைல்ல பாக்குறதுக்காக இங்க ஸ்பெஷலா என்ன பண்ணிருக்கோம்னா கிளையண்ட் கிட்ட சொல்லி இங்கேயே ஒரு ரவுட்டரை நம்ம பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, நமக்கு இங்கேயே பேக்கப் செட்டப் இருக்கிறதுனால ஒரு ஒரு நியூட்ரல் ஃபேஸ் லூப் பண்ணி இந்த பாக்ஸுக்கு கொடுத்துட்டோம். ஸோ இங்க இது காமன் கரண்ட் இல்லையா, இது வந்து ஒரு 3 floor ஹவுஸ், இதெல்லாம் காமன் கரண்ட்ல வரும். ஸோ பவர் கட் ஆயிடுச்சுன்னா ஆஃப் ஆயிரும்ன்றதுனால இங்கேயே வந்து பேட்டரி செட்டப்போட இந்த கொடுத்ததுன்னா இங்க வந்து பவர் கட் ஆனாலும் இந்த லைவா வர்றது வந்து நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம எப்பவுமே IoTல நம்ம பாத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். மற்றபடி கீழே EB பாக்ஸ், அதாவது மெயின் பாக்ஸ் கிட்ட போய் என்னென்ன இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ மேல இருந்து வந்து ஹைபிரிட் செட்டப் போட்டுருந்தோம் சொன்னேன் இல்லையா, அங்கிருந்து கீழே வந்து ஒரு நியூட்ரல் ஒரு ஃபேஸ் வந்து கீழே நம்ம ரன் பண்ணியிருந்தோம். அந்த நியூட்ரல் ஃபேஸுக்கு வந்து அங்க வந்து ஒரு MCB கொடுத்துருக்கோம். பாத்தீங்களா, எப்பவுமே நமக்கு பேட்டரி பேக்கப் சிஸ்டம் கன்வென்ஷனல் சிஸ்டம்ல எப்பவுமே ஃபேஸை மட்டும் எடுத்து வீட்டுக்குள்ள கொடுத்து நம்ம பழகிட்டோம். ஆனா ஹைபிரிட் செட்டப் பண்ணும் போது அந்த மாதிரி பண்ணக்கூடாது கட்டாயம். ரீசன் என்னன்னா, இந்த செட்டப் நாங்க பண்ணும் போது இவங்க வீட்டுக்குள்ள நியூட்ரல் ஒயரிங் லோடுக்கு தனியா கிடையாது. ஸோ கனெக்ட் பண்ணும் போது கண்டினியூவா ஒரு 7 செகண்ட்ஸ் ட்ரிப் ஆயிட்டே இருந்துச்சு. ஸோ ரீசன் என்ன அப்படின்னா, தனியா நியூட்ரல் உள்ள லோடுக்கு போகல. இமீடியட்டா நாங்க என்ன பண்ணோம், இவங்க வீட்டுல இருக்கிறவங்க எலக்ட்ரிஷியன்ஸ் ஆல்ரெடி பண்ணாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு மொத்த வீட்டுல இருக்கிற ஒயரிங்குமே வந்து பிரிச்சுட்டு பாக்ஸ் எல்லாம் பிரிச்சுட்டு என்னென்னலாம் நாங்க லோடு கொடுத்தோமோ அந்த லோடு எல்லாத்துக்குமே தனியா நியூட்ரல் வந்து ரன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அந்த மாதிரி ரன் பண்ணி முடிச்ச பிறகுதான் இந்த வீட்டுல எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம இப்ப ஹைபிரிட் செட்டப் ரன் ஆயிட்டு இருக்கு. ஹைபிரிட் போட போறீங்கன்னா இதை கட்டாயம் நீங்க வந்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இல்ல புது வீடு கட்ட போறீங்கன்னா உங்க வீட்டுல எப்பவுமே லோடுக்கான நியூட்ரலை செப்பரேட்டா ரன் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இவங்க வீட்டோட 4 pole MCB இருக்கு இல்லையா, சப்போஸ் இந்த 4 pole MCB-ய நான் ஆஃப் பண்ணாலும் வெளியிலேருந்து வர EB-லேருந்து வர நியூட்ரல் கட் ஆனாலும் இவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற லோடு வந்து ஆஸ் யூஷுவல் ப்ராப்பரா ரன் ஆகணும். அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற ஹைபிரிட் செட்டப்போட நியூட்ரல் ஃபேஸ் ப்ராப்பரா கொடுத்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இன்னும் ஒரு ஸ்பெஷலா ஒண்ணு பண்ணிருக்கோம். என்னன்னா, இவங்க வந்து ஒரு 4-5 வீடு ரெண்ட்டுக்கு இருக்கிறதுனால வாட்டர் பம்பிங் மோட்டர் ஓடுறது ரொம்ப மேண்டேட்டரி. அதனால என்ன பண்ணிருக்கோம்னா, இங்க நம்ம மேல பேட்டரி பேக்கப் லோடு வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ EB சோலார் ரெண்டுமே ட்ரிப் பண்ற மாதிரி இங்க வந்து ஒரு MCB கொடுத்துருக்கோம். ரீசன் என்னன்னா, ரொம்ப மழை பெய்யுது, எனக்கு பவர் இல்லை, 4 நாள் இல்லைன்னாலும் நம்மளோட ஹைபிரிட் செட்டப் ஒர்க் ஆக தான் போகுது. ஓகே, அந்த டைம்ல இவங்க சோலாருக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், மோட்டர் ஆன் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம எர்த்திங் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. எர்த்திங் சொல்லியிருந்தோம் இல்லையா, எனக்கு இந்த சைட்ல வந்து எர்த்திங் கொஞ்சம் ரொம்ப ப்ராப்பரா பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். ரீசன் என்னன்னா, ஈச் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் பத்தாவதுதான், இன்னும் 1.5 மேல இருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இவங்க இங்க செடி வச்சிருக்கிறதுனால இங்கேயே நாங்க பிளான் பண்ணிட்டோம். ஸோ AC எர்த்திங்கு, DC எர்த்திங்கு, இந்த ஃபைனலா வந்து லைட்னிங் அரெஸ்டரோட எர்த்திங்கு மேல இருந்து செப்பரேட்டா LAக்கு பண்ணும் போது மட்டும் தனியா அந்த கேபிளை நாங்க ரன் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தோம். இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு பைப் ரன் பண்ணியிருந்தோம். ஸோ எர்த்திங் வந்து எப்பவுமே தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா வெல் அண்ட் குட். ஏன்னா உங்களுக்கு ப்ராப்பரா உங்களுக்கு வேல்யூஸ் கிடைக்கும். நீங்க எப்போ போயிட்டு செக் பண்ணாலுமே வந்து டிராப் வந்து ப்ராப்பரா கிடைக்கும். எர்த்திங் கொஞ்சம் ப்ராப்பரா செக் பண்ணிக்கோங்க. ஓகே சொந்தங்களே, இப்போ என்னன்னா, இந்த மாதிரி ஹைபிரிட் செட்டப் போடுறதுக்கோ இல்லை ஆன்கிரிட் போடுறதுக்கோ இல்லை ஆஃப் கிரிட் போடுறதுக்கோ வந்து கான்டாக்ட், கிளஸ்டர் எனர்ஜி, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அது எல்லாமே வந்து என்னென்னலாம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா ஹைபிரிடோ இல்லை ஆன்கிரிடோ பண்ணும்போது கண்டிப்பா நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோஸ்ல நம்ம வந்து என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுமோ அதோட தீர்வுகள் எல்லாத்தையுமே நம்மளால போட முடியும். தேங்க்யூ.